ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா மெய்யழகன். மெய்யழகன் இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா, அரவிந்த் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கார். அவருடைய சின்ன வயசில் அங்கே தான் வளர்கிறாங்க. அங்கே தான் அவருடைய சொந்த ஊர். அரவிந்த் அப்பாவுடைய தங்கச்சிங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்க வீட்டுக்காரங்க இவருடைய வீட்டை வந்து எழுதி கேட்குறாங்க. ஸோ அரவிந்த் அப்பா அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காம நல்ல மனசோட எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்க வந்து மெட்ராஸுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே மெட்ராஸுக்கு அவங்க கிளம்பி வரும்போது எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் அரவிந்த் அங்கேருந்து வர பிடிக்காது. ஏன்னா அவருக்கு அங்கே அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், அந்த வீடு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப எமோஷனலாக அங்கேருந்து கிளம்புவாங்க சின்ன வயசில். அப்புறம் கட் பண்ணால் இந்த பக்கம் சென்னையில் ஒரு பல வருஷம் கழித்து காட்டுவாங்க. அரவிந்த் பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பார். அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தைய ஒரு 10வது படிக்கிற வயசில் இருக்கும். ஒரு சூழ்நிலை வருது, அவர் வந்து திரும்பியும் தஞ்சாவூர் போகிற மாதிரி. ஏன்னா அவருடைய சித்தப்பா பொண்ணு, இவர் சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்த பொண்ணுக்கு இப்போ வந்து கல்யாணம். அந்த பொண்ணு வந்து நீங்கள் வந்தால் தான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால அரவிந்த் கண்டிப்பாக போயே அவனுக்கு கட்டாயம் வருது. அதனால் அவர் அங்கே போகிறாரு. அங்கே போய் அந்த கல்யாணத்தில் வந்து கார்த்தியை மீட் பண்ணுறாரு. கார்த்தியை மீட் பண்ணி கார்த்தி யாருன்னே தெரியாமல் அவர் பழகிறாரு. ரொம்பவும் பழகி ஒன்றா சரக்கு அடிக்கிறாங்க, நல்லா சுற்றுறாங்க, எல்லாமே பழகி கடைசியில் கார்த்தி யாரு அப்படின்றது இவருக்கு இன்னும் தெரியல. அது கார்த்தி இவருடைய ஃப்ரெண்டா இல்லை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் இவர் வந்து கார்த்தி யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் கதை. ஆனால் இவங்க எடுத்துக்கின விஷயத்த வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் டெலிவரி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் படமாகவே இருந்திருக்கும். ஆனால் இவங்க இந்த கதைக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கெல்லாம் இன்னைக்கு தேதியில் சூப்பர் படம் இருந்தாவே என்னடா இதுன்ற மாதிரி சீட்லேருந்து ஏந்திரிக்கிறாங்க. சாதாரண ஒரு கதை இது வந்து அடுத்து என்னன்ற மாதிரிலாம் போகாது. நார்மலாக ஒரு வாழ்வியலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கதை. ஒரு புக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கதையை வச்சுக்கிட்டு இவங்க எந்த இதில் 3 மணி நேரம் இவங்க பிளான் பண்ணாங்கன்னா தெரியல. ஒரு 2 மணி நேரம் ஓகே இந்த படத்துக்கு. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் படம். ஆனால் இவங்க 3 மணி நேரம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பல பேர்லாம் 2 வாட்டி தூங்கி எழுந்துட்டான். டேய் இன்னும் படம் முடியலையாடா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சொல்லணும்னா கார்த்தி கேரக்டர். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது கார்த்தி கேரக்டர் மாரி நம்மளுக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா மனசுலையும் இருக்கும். தூங்காமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அந்த பாசம், இந்த குடும்பம், இந்த எல்லாம் ஒன்றா இருக்கணும், சொந்த ஊரையும் சொந்த வரலாறையும் வந்து என்றைக்குமே நம்ம மறக்கவும் கூடாது, ஞாபகம் இருக்கணும் அப்படின்றத போகிற போக்கில் 96 பிரேம் வந்து அதை அழகாக சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்து இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த 2 விஷயத்தை இவங்க ஷார்ப்பாக ஒரு 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் சொல்கிற கதையை 3 மணி நேரம் இழுத்து நெய்யழகனா மாற்றிட்டாங்க. அதனால் ரொம்பவும் உருகிடுச்சு நெய். பொறுமை உள்ளவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். பொறுமை இல்லாதவங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு வரும், அதில் வந்து பாருங்கள்.